நான் கேட்டது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னோட ஒய்ஃப் உங்க அம்மாவுக்கு பிடிச்சவளா? நல்ல மருமகளா இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? உங்க அம்மாவுக்கு இந்த கண்மணி என்னன்னா அப்படி துரோகம் பண்ணிருக்கா? எங்க சொல்லு பாப்போம். நான் அவரை விட்டுட்டு கூட போயிட்டேம்மா. அவரோட வாழ்க்கையே என்னால நரகமா மாறிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு மனசை விட்டு போச்சு. என்னால ஏன் இவரு கஷ்டப்படணும்னு நான் எங்கேயாவது போயிடலான்னு போயிட்டேன். அதான் அன்பரோட அம்மா அவங்கதான் அன்பவை தட்டி என்னை தேடி அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை கூட்டிட்டு போனாருமா. சத்தியமா சொல்றேம்மா, எங்க அத்தை மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கும் செத்து போயிருப்பேம்மா. உங்க அத்தைக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமாமா? ஆமாம்மா, அவங்களுக்கு எங்க சாமியோட அடையாளம் காட்டுச்சுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் தான் வேணும்னு அவங்க படாத பாடுபட்டு எங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. இரு, உங்க அத்தை வந்து பொண்ணு கேட்டப்ப உங்க அம்மா உடனே சரின்னு சொல்லலையா? ஐயோ, அவங்க இந்த சம்மந்தம் வேண்டான்னு தான் இருந்தாங்க. அதான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. உங்க அம்மாவுக்கு உன்னை அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமே இல்ல. அப்புறம் எதுக்காக ஒரு பொய்ய சொல்லி உன் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க? ரெண்டுமே எதிரெதிரா இருக்குதே. ஆமால, ஏன்னு தெரியலையேம்மா. அன்பு, எதுக்காக நீ கண்மணி மேல இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கேன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. அவங்க அம்மா சொன்ன பொய்க்கும் கண்மணிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீ எதை வச்சு முடிவு பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்துல இதையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். அதெல்லாம் விடு. என்னையும் பார்வதியும் பத்தி நீ என்ன நினைக்கிற? உலகத்திலேயே உங்க 2 பேர் மாதிரி ஒத்துமையான தம்பதியை எங்க டாக்டர் பார்க்க முடியும்? பிரச்சனை இல்ல. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? எப்படி சொல்றது டாக்டர்? அது தெய்வம் மனுஷ உருவம் எடுத்துட்டு வந்தா உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆனா இந்த தெய்வம் யோக்கியமான தெய்வம் இல்ல அன்பு. என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீ நம்புவியா அன்பு? என்ன டாக்டர் நீங்க? ஆமா, நான் அப்படி ஒன்றும் நல்லவன் இல்லை. இத்தனைக்கும் நானும் பார்வதியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இல்ல. நடந்த அத்தனையும் அவகிட்ட ஒண்ணு விடாம ஒப்பிச்சிட்டேன். உண்மை தெரிஞ்சதும் அவ என்ன செஞ்சிருக்கணும்? என்னை விட்டு போயிருக்கணும்ல. போலியே, அவ அப்படி செய்யல அன்பு. என்ன மன்னிச்சிட்டா. உலகத்திலேயே ஒரு மனுஷனால தாங்க முடியாத தண்டனை என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த மன்னிப்பு தான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் அவகிட்ட நான் உண்மையை சொன்னேன். நினைச்சிருந்தா அவ என்னை விட்டு போயிருக்கலாம். அவ போயிருந்தா நான் ஒரு அனாதையாவோ குடிகாரனாவோ தான் இருந்திருப்பேன். ஆனா அவ என்ன பெருந்தன்மையா மன்னிச்சிட்டாளே. இன்னைக்கு நான் இந்த சமூகத்துல பெரிய இடத்துல நிக்கிறேனே, அதுக்கு என்ன காரணம்? அவளோட அந்த மன்னிப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கிக்கிட்டா. இனிமே எந்த பொண்ணையும் ஏற இடத்து கூட பார்க்க கூடாதுன்னு நான் சத்தியம் பண்ணேன். அதை இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாத்துறேன்.